ஹலோ 11th ஸ்வாக்குட்டீஸ், என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் 1 யுகத்தின் பாடல் அப்படின்ற லெசனை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிக முக்கியமான லெசன்ப்பா. அதில் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மனப்பாட பகுதி வந்துடும். அண்ட் 4 மார்க்கு 6 மார்க்கு 2 மார்க்கு எல்லாமே அந்த யூனிட்டில் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நல்லா படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி தமிழில் மொத்தம் எத்தனை பாடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இயல்கள் இருக்குப்பா. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம 8 இயல்கள் படிக்க போகிறோம். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு நம்ம எவ்வளோ படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கு தான்ப்பா வைப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் இப்படி பொருளடக்கமில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைன்னு சொல்லிட்டு 3 யூனிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு 3 யூனிட் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் நம்ம 3 யூனிட்டுமே தரவாக படிச்சிடலாம். இந்த யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து அந்த யூனிட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து யுகத்தின் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான செய்யுள் பகுதிப்பா. இதில் வந்து நம்மளுக்கு மிக முக்கியமான மனநப்பகுதியும் இருக்குப்பா. சரிங்களா? இது நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து பாடலாகவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். திருப்பி வந்து இதில் ஒரு டைம் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் மனப்பாடமும் பண்ணிக்கோங்க. சரிங்களாடா? நானுமே ஆக்சுவலி பாத்ரூம் சிங்கர், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, 1 2 3 ஸ்டார்ட். ஏடு தொடக்கி வைத்து என்னம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுகின்ற யுகத்தினோர் பாடலை அழகு ஒன்று யுகத்தினோர் பாடல் எழுதியது வில்வரத்தீனம். ஸோ திருப்பி ஒரு டைம் பாடிடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஏடு தொடக்கி வைத்து என்னம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதி வைத்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுகின்ற யுகத்தினோர் பாடலை இயல் 1 யுகத்தின் பாடல் எழுதியது வில்வரத்தினம். என்ன செல்லா குட்டீஸ், பாட்டு கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சா? பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஹோப் நீங்கள் வந்து இந்த பாடலை மனப்பாடம் பண்ணிடுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம பாடலினுடைய பொருளுக்கு போயிடலாம்ப்பா. இந்த பாடல் வந்து யுகத்தின் பாடல் எழுதியது வந்து வில்வரத்தினம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் நம்ம படித்து பார்த்துடலாமாப்பா. என் அம்மை ஒற்றியெடுத்த நெற்றிமண் அழகே, வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவருக்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். காற்றிலேறி கனைகடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என செல்லுமோர் பாடலை கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். ஏடு தொடக்கி வைத்து என்னம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. ரொம்ப அழகான பாடல்பா. இதனுடைய பொருள் நம்ம டைரெக்டாக பார்த்துடலாம். அண்ட் கொடுக்குற பொருள் நீங்கள் இப்போவே படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் டெஃபினட்டாக இதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க 6 மார்க்கு. ஸோ அதை பற்றியுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னப்பா சொல்லியிருக்காங்க? என் தமிழ் தாயே, தமிழ் தாயை வந்து போட்டுடுறாங்கப்பா. ஃபுல்லாகவே இந்த லெசனில் அதுதான் வரும். சரிங்களா? என் தமிழ் தாயே, விரலால் தொட்டு நெற்றியில் இடப்பட்ட திலகம் போல் அழகுடன் திகழ்கின்றவளே. விரலால் தொட்டு நெற்றியில் வந்து திலகம் இடுவாங்கல்லப்பா, அதை போல் அவ்வளோ அழகாக தோன்றுகிறவர்களே. தலைமுறை தலைமுறையாய் உன் திருவடிகளை தொழுத தமிழ் பற்றாளர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய திருவடிகளை தொழுகிற தமிழ் பற்றாளர். தமிழ் வயலினை அறிவால் ஆழ உழுதவர். தமிழ் என்பது ஒரு வயலுக்கு ஒப்பிடுறாங்கப்பா. அதை என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய அறிவால் ஆழ உழுதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பயனளிக்கும் நல்ல கருத்துக்களை தமிழ் நிலத்தில் ஊன்றுமாறு செய்தவர். நிறைய பயனளிக்கிற பல கருத்துக்களை தமிழ் நிலத்தில் நல்லா ஆழமாக ஊன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலம் நேரம் கருதாது தமிழ் பயிர் தழைத்தோங்க வியர்வை சிந்த உழைத்தவர். பெரும்பான்மையாக அந்த விவசாயம் சார்ந்து வயல் சார்ந்தே சொல்லிட்டு வராங்க. புரியுதுங்களாப்பா?
அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, காலம் நேரம் எதுவுமே கருதாது தமிழ் என்ற பயிருக்காக தழைத்தோங்க வியர்வை சிந்த உழைத்தவர். ஏன்னா விவசாயிகள் தான் காலம் நேரம் எதுவுமே கருதாமல் தன்னுடைய பயிர் செழிப்பாக வரணும்னு சொல்லிட்டு உழைப்பாங்க. அவங்கள ஒப்பிட்டு இது மாதிரி தமிழ் பயிர் தழைத்தோங்க வியர்வை சிந்த உழைத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் எண்ணற்ற மணி போன்ற இலக்கிய செல்வங்களை ஈந்தவளே. இப்படி தமிழ் பெருமக்களுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள், எண்ணற்ற எண்ணிலடங்கா மணி போன்ற இலக்கிய செல்வங்களை வந்து ஈந்தவள், கொடுத்தவள் அப்படின்றாங்க. நீ பல ஆண்டுகள் மேலும் பல ஆண்டுகள் அதற்கு மேலும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என போற்றி பாடத்தான் வேண்டும். நீங்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு போற்றி பாடத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அடுத்து, எண்ணற்ற இலக்கிய வளங்களை கொண்டிருந்த பண்டைய தமிழ் பகுதியாம் கபாடபுரத்தை, அதாவது நம்ம அந்த பாடல்லே படித்தோம்ல கபாடபுரம், அந்த அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணற்ற இலக்கிய வளங்களை கொண்டு இருக்கும்ப்பா அந்த இடம். பண்டைய தமிழ் பகுதி அது. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் வந்து காவு கொண்டு விழுங்கியது, அதாவது ஆழிப்பேரலை மாதிரி வந்து அந்த இடம் மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது சுனாமி மாதிரி. சரிங்களாப்பா. அப்போ எண்ணற்ற இலக்கிய வளங்களை கொண்டிருந்த பண்டைய தமிழ் பகுதி எது, கபாடபுரம். அந்த இடத்த வந்து கடல் காவு கொண்டு விழுங்கியது. அதன் பின்னும் தளராது சுழன்று வீசும் எதிர்ப்பு காற்றை தாண்டி, அது மூழ்கிருச்சு, அதுவே ஒரு வருத்தம். ஆனால் அதையும் தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க, சுழன்று வீசும் எதிர்ப்பு காற்றை தாண்டி, அதே மாதிரி அலைக்கடலை உங்களை தடுத்து நிறுத்துது, தமிழை வந்து பரவாமல். எது ஃபஸ்ட்டு சுழன்று நிற்கிற அந்த காற்று தடுக்குது, அடுத்து வந்து அலைக்கடல் தடுக்குது, நெருப்பாற்று, மலை முகடு போன்ற சக்திகளை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெற்றி அடைந்து தமிழ் செல்லட்டும் எனும் பாடலை காலத்தாலும் அழிக்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இவ்வளோ அழகான வரிகள் இப்போ தமிழுக்காக எழுதியிருக்காங்க. தீ போன்ற வலிமையான சொற்களால் திசை எட்டிலும் எழுதி வைக்க வேண்டும். தமிழ் போன்ற என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ் செல்லட்டும் அப்படின்ற ஒரு பாடல் வந்து காலத்தால் அழியவே அழியாது அப்படின்றாங்கப்பா. அதில் ஏன் அழியாதுன்னு பார்த்தீங்கன்னா, தீ போன்ற வலிமையான சொற்கள் இருக்குப்பா. அதனால் திசை எட்டிலும், 8 திசைன்னு சொல்லுவாங்கள்ல, 8 திசையில் நீங்கள் இதை வந்து எழுதி வைக்க வேண்டும். இதுவே இந்த யுகத்தின் பாடலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான லெசன்ப்பா. தமிழ் மொழி பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாமா நம்ம. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தாயே அப்படின்னு சொல்கிறாங்க. விரலால் தொட்டு நெற்றியில் வைக்கப்பட்ட திலகம் போல அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய திருவடிகளை தொழுத தமிழ் பற்றாளர்னு சொல்கிறாங்க. அடுத்து அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, வயலுக்கு ஒப்பிடுறாரு. வயல் முதல்ல நம்ம என்ன சொல்ல வந்தோம், தன்னுடைய வயலை அறிவால் வந்து ஆழ உழுதாரு. அப்புறம் பயனளிக்கிற நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. நிலத்தில் ஊன்றுமாறு செய்கிறாரு. அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்மளோட மனதில் ஊன்ற மாதிரி நிலத்தில் ஊன்றணும்னு சொல்கிறாரு. விவசாயிகள் எப்படி காலம் நேரம் பார்க்காம உழைக்கிறாங்களோ பயிர்களுக்காக, அதே மாதிரி காலம் நேரம் பார்க்காம தமிழ் பயிர்களுக்காக நீங்கள் வந்து வியர்வை சிந்து உழைத்தவங்க. ஆனால் நீங்கள் பல்லாண்டு காலம் வந்து வாழணும். எண்ணற்ற இலக்கிய வளம் கொண்டிருந்த ஒரு பண்டைய தமிழ் பகுதி தான் கபாடபுரம். அந்த புறத்தை வந்து கடல் வந்து காவு வாங்கிருச்சு. அதன் பிறகு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்தது. காற்று, தடுத்து நிற்கும் அலைக்கடல், நெருப்பாற்று, மலைமுகடன் பல சக்திகள் வந்து உங்களை தடுத்து நிறுத்தினாலும் நீங்கள் அவற்றை எல்லாமே வென்றுட்டீங்க. தமிழ் செல்லட்டும் எனும் பாடலை வந்து காலத்தால் அழிக்கவே முடியாது. ஏன்னா அதில் தீ போன்ற வலிமையான சொற்கள் இருக்குது. இதை வந்து 8 திசைக்கும் எழுதி வைங்க. இதுதான் இந்த யுகத்தின் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதியிருக்காங்கப்பா. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த தமிழனுடைய பொருள் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த யூனிட்டில் இருக்க மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டை நீங்கள் இன்றைக்கி படித்து முடிக்கணும். இந்த யுகத்தின் பாடல் பகுதியை. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.